ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைய விதத்தில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு மெத்தட் தான் இந்த மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காலேஜ் வந்து வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு கோர்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்காமல், சரியா, ஒரு 2 or 3 கோர்சஸ் நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சாலும் ஓகே, எனக்கு ஐடி கிடைச்சாலும் ஓகே, எனக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சாலும் ஓகே, எனக்கு வந்து இசிஇ கிடைச்சாலும் ஓகே, சரியா, அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோர்ஸை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் முடிவு பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, இவங்க அந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த கோர்ஸை பற்றினா கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும், சரியா. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கோர்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா பின்னாடி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஜாப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சார் ஃபஸ்ட்டே வந்து சேலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணவங்களுக்கு வந்து அந்த சேலம் காலேஜ் தான் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அந்த காலேஜுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜே கிடச்சிரும், சரியா. அப்போ நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க கோர்சஸ்லாம் பாருங்களேன். கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஏஐடிஎஸ்சி, இவங்களுக்கு ட்ரிபிள்இலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ட்ரிபிள்இயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்துருக்காங்க, சரியா. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், சரியா. கற்பூரில் இருக்க காலேஜும் ரொம்ப நல்ல காலேஜ் தான். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் 26-15. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி போட்டிருக்காங்க 2007. அதே மாதிரி ஏஐடிஎஸ் போட்டிருக்காங்க 2007 கவுன்சிலிங் கோடு. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே வந்து ட்ரிபிள்இ போட்டிருக்காங்க 5008, சரியா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது ஜிசிடி, சரியா, இவங்க ட்ரிபிள்இ போட்டிருக்காங்க 2005. அதே மாதிரி தியாகராஜா காலேஜில் சிஇசி போட்டிருக்காங்க, சரியா. இதில் கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல், அதுக்கப்புறம் இசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, இந்த மாதிரி நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா மாற்றி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதாவது இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்க எல்லா காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும்தான் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டும் நீங்கள் என்னாச்சும் பார்த்தா ப்ரிஃபர் பண்ணலாம். எதுக்காக இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்னாச்சும் பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒரே காலேஜஸ்லேயே என்னாச்சும் பார்த்தா ஒரே காலேஜ் கொடுக்காம என்ன பண்ணால் 4 கோர்ஸ் எடுத்துங்க. 4 கோர்ஸ் எடுத்து அந்த கோர்ஸை மாற்றி நீங்கள் என்னாச்சும் பார்த்தா கொடுக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரியா. அதனால் இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு. அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா. இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.